ஓகே இது என்னது டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர்ல கலர் எத்தனை கலர்ஸ் இருக்கு? ஒரு 4 5 7 கலர்ஸ் இருக்கு. ரெயின்போ மாதிரி 7 கலர்ஸ் இருக்கு. இந்த டிஷ்யூ பேப்பர்ங்கிறது டைனி ஹோல்ஸ் இருக்கும் இதுல. சரியா? இது வந்து திக்கு கிடையாது, தின்னா இருக்கு. இதுல வந்து என்ன இருக்கு? டைனி ஹோல்ஸ் இருக்கு. இப்போ என்ன நம்ம கான்செப்ட் படிக்க போறோம்னா கேபிலரி ரைஸ். என்ன கான்செப்ட்? கேபிலரி ரைஸ். கேபிலரி ரைஸ் அப்படினா என்னது? Capillary rise is upward movement of a liquid through a very thin tube or a tiny space without any external force. எக்ஸ்டர்னலா எதுவுமே பண்ணாம அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு upward movement of a liquid வரும். அதுதான் என்னது? Capillary rise. சரியா? ஓகே. கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி சொல்றியா நீ? இத நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி இங்க இருக்கா? இவ்ளோதான் வைக்க போறோம். ஓகேவா? தெரியுதாங்க? ஓகே. ஓகே. இப்போ என்ன ஆகுது? இந்த கலர் வந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா மெர்ஜ் ஆகி வர ஆரம்பிக்குது. ஆமா. ஏனா தண்ணி வந்து என்ன ஆகும்? டிஷ்யூ பேப்பர் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். So the upward movement of liquid tiny space, tiny tube or tiny space வழியா மேல போகுது. சோ இந்த ஒவ்வொரு கலர்லயும் ஒரு 2-3 கலர் ஆட் பண்ணி தான் ஒரு கலர் வந்திருக்கும். சரியா? இப்ப ப்ளூல பார்த்தா கிரீன் இருக்கும். சோ அந்த டையுமே உனக்கு மேல போக போக பிரியும். ஓகேவா? ஒரு கலர் மிக்ஸ் ஆக இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு கலர் ஃபார்மேஷனுக்குமே 1 or 2 days ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த டையுமே இதுல வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகி வரும் மேல. ஓகேவா? இப்போ இந்த கேபிலரி ரைஸ் மூலமா அப்வர்ட் மூவ்மெண்ட்டும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு கலர்லயும் எத்தனை கலர் மிக்ஸ் ஆயிருக்கு அந்த டை நாம வந்து இந்த கேபிலரி ரைஸ் பண்ணா இந்த கலந்திருக்க டைஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறதையும் நேர்ல பார்க்கலாம். அதோட என்னென்ன கலர் சேர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கலர்ல மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ப்ளூல கிரீன் மிக்ஸ் ஆயிருக்கு. அது வந்து உனக்கு ஸ்ப்ளிட் ஆகி மேல வந்துரும். ஓகேவா? தெரியும். கரெக்ட். சோ இத கேபிலரி நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் லைட் எக்ஸாம்பிள் எதுல பார்க்கலாம்னா மரம் இருக்குல, மரத்துல நம்ம ரூட்ல விடுற தண்ணி வந்து கேபிலரி ரைஸ் மூலமா தான் ஸ்டெம்ஸ் வழியா ஏறி போய் லீவ்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்கும் லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது. சோ அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் லிக்விட் தான் என்னன்னு சொல்றோம்? கேபிலரி ரைஸ். ரெண்டு பேருக்கும் ஓகே. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு படிச்சீங்கன்னா சயின்ஸ்ல உங்களுக்கு எப்போதுமே மறக்கவே மறக்காது. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? பண்ணிருக்கேன். இப்போ உள்ள இந்த வாட்டர் மாலிகுல்ஸும் இந்த கிளாஸ் பவுலோட மாலிகுல்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடேஷன் சொல்லுவோம் அதை. ஸோ அது மூலமாகவும் நமக்கு வந்து இந்த உங்களுக்கு கேபிலரி ரைஸ்ங்கிற எஃபெக்ட் நடக்குது. ஸோ அடேஷன்ங்கிறது இந்த கார்னரில் கிளாஸ் பவுலுக்கும் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் உள்ள அந்த அட்ராக்ஷன், அதுக்கு பேர் தான் அடேஷன்.